துறை அமைச்சர் அவர்கள் சிங்காநல்லூர் தொகுதியில் இராணுவ தளவாட உற்பத்தி தொழில்நுட்ப பூங்கா, மின் மற்றும் மின்னணு தொழில்நுட்ப பூங்கா, தானியங்கி ஆட்டோமொபைல் தொழில்நுட்ப பூங்கா ஆகிய மூன்றையும் இணைத்து புதிய ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பூங்காவாக அமைப்பதற்கு இந்த அரசு முன்வருமா, அதற்குண்டான அந்த தொழில் முனைவோரை எல்லாம் அழைத்து பேசி அதற்குண்டான முயற்சிகளை இந்த அரசு முயற்சிக்குமா என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக கேட்டு அமைகின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஏற்கனவே மத்திய அரசு இண்டஸ்ட்ரியல் காரிடார் நமது யூபி மாநிலத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் அறிவித்திருக்காங்க. அந்த இராணுவ தளவாடங்கள் ஜாமான்கள் உற்பத்தி செய்வதற்கு உகந்த மாநிலம் தமிழ்நாடு. குறிப்பாக ஏற்கனவே LMW போன்ற நிறுவனம்லாம் இருக்குது. நம்பர் 1 கோயம்புத்தூரில் இருக்குது. அந்த காரணங்களை கொண்டு இன்றைய தினம் சூலூர் பகுதியில் கிட்டத்தட்ட நமக்கு டாடா மேட்டிக் சென்டரில் ஒரு 300 ஏக்கர் நிலம் இருக்குது. அந்த 300 ஏக்கரை உடனடியாக கையகப்படுத்தி அங்கே டாடா மேட்டிக் சென்டர் இடத்துல உடனடியாக இராணுவ பூங்கா அமைப்பதற்கான நடவடிக்கை அரசு வாயிலாக மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்.